அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட்டில் டெஸ்ட் நம்பர் 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம டெலகிராம் சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் 3க்குரிய கொஸ்டின் பிடிஎஃப் வந்து கொடுத்துருந்தோம், காலையிலேயே வந்து கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னால் வந்து நம்ம வந்து எப்படி போட்டிருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீடியோ கொடுத்துட்டு ஆன்சருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கொஸ்டினே வந்து கொடுப்போம். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா முதல்லையே நான் வந்து டெஸ்ட்டுக்குரிய பிடிஎஃப் வந்து கொடுத்துட்டேன், டெலகிராம் சேனலில் வந்து கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்குரிய ஆன்சருக்கு வந்து அன்றைக்கே வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்குரிய டெஸ்ட்டுக்குரிய சிலபஸ் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துலாம். சிலபஸ் என்ன அப்படின்னா 7th ஃபஸ்ட் டேர்ம் சோசியலில் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லி சுல்தான்கள் பாடம், சரியா? அடுத்து 7th ஃபஸ்ட் டேர்ம் ஜாகிரபியில் மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் அப்படிங்கிற ஒரு பாடம். அடுத்து பால்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அதே 7th பால்ட்டியில் சமத்துவம் அரசியல் கட்சிகள். அடுத்து 7th செகண்ட் டேர்மில் விஜயநகர பாமினி பேரரசு. அடுத்து 12th எத்திக்ஸில் இந்திய பண்பாடு அப்படிங்கிற ஒரு பாடம், சரியா? இவ்வளோ தான் வந்து இந்த டெஸ்ட் 3க்குரிய சிலபஸ். சரி, ஓகே, நம்ம வந்து டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஏன்னா இப்போ வந்து வேகமாக வந்து நம்ம வந்து சொல்ல ஆரம்பிக்கலாம். இதுக்கு முன்னால் நம்ம வந்து ஸ்லோவாக வந்து சொல்லிக்கிட்டு இருப்போம். இப்போ ஏன்னா டெஸ்ட்டுக்குரிய பிடிஎஃப் வந்து கொடுத்துட்டோம் இல்லையா, அதனால் நம்ம வந்து வேகமாக முடிச்சிடலாம். 2 அயல்நாட்டு பயணிகள் நிக்கோலா காண்டி மற்றும் அப்துல் ரசாக் யாருடைய ஆட்சி காலத்தில் விஜயநகர பேரரசிற்கு வருகை புரிந்தனர்? அதாவது நிக்கோலா காண்டி, அப்துல் ரசாக் இந்த 2 அயல்நாட்டு பயணிகள் யாரோட காலத்தில் விஜயநகர பேரரசில் வருகை புரிந்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா 2ஆம் தேவராயர். அடுத்ததாக பொறுத்துக பொறுத்த வரைக்கும் இதற்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா 1ஆம் தேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னா சங்கம வம்சத்தை சேர்ந்தவர். ஸோ 3. அடுத்து நரசிம்மர் பொறுத்த வரைக்கும் சாலு வம்சத்தை சேர்ந்தவர் 1. அடுத்து அச்சுதராயர் பொறுத்த வரைக்கும் துளுவ வம்சத்தை சேர்ந்தவர் 2. 2ஆம் வேங்கடர் இவர் வந்து பார்த்திங்கன்னா அரவீடு வம்சம் தான். ஸோ 4. 3 1 2 4. அப்போ ஆப்ஷன் பி. சங்கம வம்சத்தை சார்ந்த மிகச்சிறந்த ஆட்சியாளர் யார்? சங்கம வம்சத்தை சார்ந்த மிகச்சிறந்த ஆட்சியாளர் யார் அப்படின்னா ஹரிஹரர். விஜயநகர பேரரசுக்கு வருகை புரிந்த நிக்கோலா காண்டி எந்த நாட்டை சேர்ந்தவர்? எந்த நாடு அப்படின்னா இத்தாலி. பிஜப்பூர் சுல்தானுக்கு எதிராக ரெய்ச்சூர் போரில் கிருஷ்ணதேவராயருக்கு உதவியவர் யார்? ரெய்ச்சூர் போரில் கிருஷ்ணதேவராயருக்கு உதவியவர் யார் அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் தான் உதவி புரிஞ்சிருப்பாங்க. கீழ்கண்ட வாக்கியங்களுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வாக்கியம் என்ன அப்படின்னா தலைக்கோட்டை போர் 1565 நடந்தது. இது தவறானதான்னு கேட்டால் இல்லை, இது சரியானதான். 1565 தான் தலைக்கோட்டை போர் நடந்தது. கிருஷ்ணப்பா விஜயநகர அரசுக்கு உதவினார். ஆமாம், இது சரி. அடுத்து பாமினி அரசுகள் விஜயநகர பேரரசால் தோற்கடிக்கப்பட்டது. சரிதான். அடுத்து விஜயநகர பேரரசு பாமினி அரசுகளால் தோற்கடிக்கப்பட்டது. இது தவறு. அப்போ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது வரும். அடுத்து எந்த மொழியில் கிருஷ்ணதேவராயரின் அமுக்த மல்யதா எழுதப்பட்டுள்ளது? அமுக்த மல்யதா எந்த மொழி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மொழி அப்படின்னா தெலுங்கு. பாமினி ராஜ்யத்திற்கு வருகை தந்த ரஷ்ய நாட்டு சுற்றுலா பயணி யார்? பாமினி ராஜ்யத்திற்கு வருகை தந்த ரஷ்ய நாட்டு சுற்றுலா பயணி யார் அப்படின்னா அத்தனாசியஸ் நிகிட்டின். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? ஃபஸ்ட்டு வேர்டு என்ன அப்படின்னா கல்ச்சுரா என்ற கிரேக்க சொல்லுக்கு சூழலுக்கு ஏற்ற வளர்ச்சி என்று பொருள், சரியா? இது வந்து தவறானன்னு கேட்டால் ஆமாம், தவறானது. அடுத்து கல்ச்சுரா என்ற சொல்லின் திரிபே கல்ச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரி. அடுத்து 1973 கல்ச்சர் எனும் சொல்லுக்கு இணையாக பண்பாடு எனும் தமிழ் சொல்லை டி.கே. சிதம்பரநாதர் பயன்படுத்தினார். இதை பொறுத்த வரைக்கும் இது தவறு. அடுத்து டி.கே. சிதம்பரநாதனார் பயன்படுத்தியதை பேராசிரியர் எஸ். வையாபுரியார் குறிப்பிடுகிறார். இது சரி. அப்போ 1 3 தவறு, சரியா? வெற்றி நகரம் என்று அறியப்படுவது எது? வெற்றியின் நகரம் எது அப்படின்னா விஜயநகரம். முக்கியமான ஒன்று. இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது? இந்தியாவில் முஸ்லீம்களோட ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது? யார் அப்படின்னா முகமது கோரி. சமண மத வழிபாட்டு தலம் எது? சமணம், பசாதி. அடுத்து பொறுத்துக உலக மக்கள் தொகை தினம் எப்போ அப்படின்னா ஜூலை 11. அடுத்து பன்னாட்டு தாய்மொழி தினம்
பன்னாட்டு தாய்மொழி தினம் பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 21. அடுத்து உலக மத நல்லிணக்க நாள் மத நல்லிணக்க நாள் பொறுத்த வரைக்கும் ஜனவரி 3வது ஞாயிற்றுக்கிழமை. அடுத்து உலக கலாச்சார பல்வகை நாள் இது மே 21. அப்போ 3142 ஆப்ஷன் ஏ. சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் என்பது யாருடைய கூற்று? சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் என்பது யாருடைய கூற்று? யாரோட கூற்று அப்படின்னா லாஸ்கி. சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு உள்ள நாடுகள் எது? சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடுகள் உள்ள நாடுகள் எது? நாடு எந்தெந்த நாடு அப்படின்னா சட்டத்தின் ஆட்சி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நாடுகள் தான். ஒன்று இந்தியா, இன்னொன்று இங்கிலாந்து. அப்போ 1 and 4 இந்தியாவும் இங்கிலாந்து கிட்டத்தட்ட சேம் கான்ஸ்டியூஷன் தான், சட்டத்தின் ஆட்சி தான். அடுத்து சுவிட்சர்லாந்து நாட்டில் எந்த ஆண்டில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது? சுவிட்சர்லாந்து நாட்டில் எந்த ஆண்டில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது? 1971. 2017ஆம் ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் எத்தனையாவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது? 2017ஆம் ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் எத்தனையாவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது? எத்தனையாவதாக அப்படின்னா 5வதாக. ஹரிஹரர் புக்கர் எந்த அரசர்களிடம் பணி செய்து வந்தார்கள்? ஹரிஹரரும் புக்கரும் எந்த அரசர்கிட்ட அப்படின்னா துக்ளக் அரச வம்சத்தை. ரைட்டா? அடுத்து ஹரிஹரர் புக்கர் விஜயநகர பேரரசை நிறுவுவதற்கு காரணமானவர் யார்? யார் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒன்று, வித்யாரண்யர் தான் இந்த விஜயநகர பேரரசு நிறுவ காரணமாக இருந்திருப்பார். தவறானது எது? அதாவது வம்சத்தோட ஆட்சி காலம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்கம வம்சம் 1336 1485 இது சரி. சாலுவ வம்சம் 1485 1505 வரைக்கும் சரி. துளுவ வம்சம் 1505 1560 வரைக்கும் சரி. அடுத்து சாரி இது வந்து தவறு. ரைட்டா? அடுத்து ஆரவீடு வம்சம் 1570 1646 வரைக்கும். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது வரும். அடுத்து 1206 முகமது கோரியின் இறப்பிற்கு பின்னர் தன்னை அரசராக அறிவித்து கொண்டவர் யார்? 1206 முகமது கோரியின் இறப்பிற்கு பின்னர் தன்னை அரசராக அறிவித்து கொண்டவர் யார்? யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? தீண்டாமை ஒழிப்பு பாலிட்டியில் வந்து வரும், ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஆர்டிகல் 17. ரைட்டா? ஆர்டிகல் 17 தான் தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு. ஆர்டிகல் 18 என்ன அப்படின்னா பட்டங்களை துரத்தல் அப்படின்னு சொல்லலாம், பட்டங்களை துரத்தல். ரைட்டா? அடுத்ததாக ஆர்டிகல் 15 அதாவது சாதி, மதம், இனம், பாலினம், பிறப்பிடம் இதன் அடிப்படையில் யாரையும் பாகுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 16 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல் அப்படிங்கிறது. சரியா? ஸோ பாலிட்டியிலேருந்து கண்டிப்பாக இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து கேட்டுருவாங்க. அடுத்ததாக மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவுவதிலும் வெற்றி பெற்றவர் யார்? மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவுவதிலும் வெற்றி பெற்றவர் யார்? யார் அப்படின்னா குமார கம்பனா. அடுத்து மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் யார்? மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் இது ரீசெண்டாக கேட்ட டிஎன்பிசி கொஸ்டின். யார் அப்படின்னா கங்காதேவி தான் மதுரா விஜயம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பாங்க. ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்த சங்கம வம்ச அரசர் யார்? யார் அப்படின்னா முதலாம் தேவராயர். சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? சங்கம வம்சத்தோட கடைசி அரசர் விருபாக்ஷி ராயர். அடிமை வம்ச சுல்தான்களில் தவறானது எது? அடிமை வம்ச சுல்தான்களில் தவறானது யாரு? இந்த 3மே அடிமை வம்சத்தில் வருவாங்க. குத்புதீன் ஐபக், இல்துமிஷ், பால்பன் 3மே வருவாங்க. ஜானாகான் வந்து வரமாட்டாங்க. அடுத்து போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்து இறந்தவர் யார்? போலோ விளையாட்டின் போது அதாவது குதிரையிலிருந்து தவறி விழுந்தவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். விருபாக்ஷி ராயரை கொலை செய்துவிட்டு சாலுவ வம்சத்தை நிறுவியவர் யார்? சாலுவ வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா சாலுவ நரசிம்மர். குத்புதீன் ஐபக் கீழை கங்கை சமோலியை கைப்பற்றும் பொறுப்பை யாரிடம் ஒப்படைத்தார்? கீழை கங்கை சமோலியை கைப்பற்ற பொறுப்பு யார் அப்படின்னா பக்தியார் கில்ஜி. துளுவ வம்ச ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? துளுவ வம்ச ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? யார் அப்படின்னா நரசநாயக்கர்.
கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் வந்து கொடுத்தாச்சு, அதனால தான். கிருஷ்ணதேவராயர் பற்றிய கூற்றுகளுள் தவறானது எது? கிருஷ்ணதேவராயர் பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டுருக்காங்க. கிருஷ்ணதேவராயர் துளு வம்சாரசர், சரி. அடுத்து துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கு பகுதியில் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்குவதே இவருடைய முதல் பணியாக இருந்தது, இதுவும் சரி. அடுத்து துக்லாபாத்தில் கிருஷ்ணசாமி கோவில் கட்டினார், இது தவறு. அடுத்து கஜபதி வம்சாரசர் பிரதாபருத்தினரோடு போர் மேற்கொண்டார், இது சரி. ரைட்டா? அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது வரும். அடுத்ததாக குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் தான் குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியிருப்பார். துருக்கியர்கள் எந்த காரணத்திற்காக சகல்கானி அல்லது 40 நிமிர் குழுவை உருவாக்கினர்? சகல்கானி அல்லது 40 நிமிர் குழு எந்த காரணத்துக்காக அப்படின்னா மங்கோலியர் படையெடுப்புக்காக உருவாக்கியிருப்பாங்க. இந்த 40 நிமிர் குழு தான் பின்னால் ஒரு அச்சுறுத்தலாக வந்து அமைஞ்சிருக்கும். அடுத்து கிருஷ்ணதேவராயர் யாரிடமிருந்து ரைச்சூரை கைப்பற்றினார்? கிருஷ்ணதேவராயர் யாரிடமிருந்து ரைச்சூரை கைப்பற்றினார்? பிஜப்பூர் சுல்தான். கிருஷ்ணதேவராயர் கட்டிய கோவில்களில் தவறானது எது? கிருஷ்ணதேவராயர் கட்டிய கோவில்களில் தவறானது கிருஷ்ணசாமி கோவில் கட்டியிருப்பார், கசாரா ராமசாமி கோவில் கட்டியிருப்பார், விட்டலாசாமி கோவில் கட்டியிருப்பார், குல்பர்கா கட்டலை. ஸோ தவறானது. டேஷ் என்பவர் தனது படைகளில் பணியாற்றுவதற்கு இக்தாக்களை வழங்கினார். டேஷ் என்பவர் தனது படைகளில் பணியாற்றுவதற்கு இக்தாக்களை வழங்கினார். இல்துமிஷ். இல்துமிஷ் பற்றிய கூற்றுகளுள் சரியானது எது? இல்துமிஷ் பற்றிய கூற்றுகளுள் சரியானது எதுன்னு கேட்டுருக்காங்க. சரியானது எதுன்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ தான். அதாவது குத்புதீன் ஐபக்கால் தொடங்கப்பட்ட குதுப்பினார் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்துமிஷ் தான் நிறைவு செஞ்சுருப்பாங்க. ஸோ இதுதான் சரியானது. மற்ற மூணுமே தவறானது. சரியா? ரஷ்யா சுல்தானான்னு சொல்லுவாங்க. இந்த ரஷ்யா சுல்தானா டேஷ் என்ற எத்தியோப்பிய அடிமையை தனது உதவியாளராக நியமித்தார். யார் அப்படின்னா ஜலாலுதீன் யாகூத். ஜலாலுதீன் யாகூத். இதுதான் இந்த 40 நிமிர் குழுவுக்கு வந்து பிடிக்காது. ஸோ ரஷ்யாவை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா கொலை பண்ணிடுவாங்க. ரஷ்யா கொலை செய்யப்பட சதித்திட்டம் தீட்டியவர் யார்? ரஷ்யா கொலை செய்யப்பட சதித்திட்டம் தீட்டியவர் யார்? யார் அப்படின்னா துருக்கிய பிரபுக்கள். அஷ்ட திக்கச்சங்கள் என்று அழைக்கப்பட்ட 8 இலக்கிய மேதைகள் யாருடைய அவையில் அலங்கரித்தனர்? அஷ்ட திக்கச்சங்கள் எங்கே இருந்தாங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் அவையில். 40 நிமிர் குழுவை ஒழித்தவர் யார்? 40 நிமிர் குழுவை ஒழித்தவர் யார்? யார் அப்படின்னா கியாசுதீன் பால்பன். இவர் தான் பைபோஸ் அப்படிங்கிற ஒரு காலை தொட்டு வணங்குகிற முறை அல்லது காலை கழுவி தொட்டு வணங்குகிற முறை இதை வந்து கொண்டு வந்திருப்பார். அடுத்து கீழ்கண்டவற்றுள் ஒரு கட்சி முறை கொண்டிருக்கும் நாடுகளில் தவறானது எது? ஒரு கட்சி முறை கொண்டிருக்கிற நாடுகள் தவறானது. சீனா ஒரு கட்சி முறை, வடகொரியா ஒரு கட்சி முறை, கியூபா ஒரு கட்சி முறை, இங்கிலாந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்சி முறை கிடையாது. நம்ம இந்தியா மாதிரி தான் இங்கிலாந்து, பிரிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ இதுதான் வந்து தவறானது அப்படின்னு வரும். சரியா? அப்போ பிரிட்டன் வந்து தவறானது. ராட்சத தங்கடி போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? ராட்சத தங்கடி போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? 1565. அடுத்து ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் யார்? ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் யார்? யார் அப்படின்னா திருமலை தேவராயர். விஜயநகர பேரரசு எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது? விஜயநகர பேரரசு எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது? எவ்வாறு அப்படின்னா மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. மண்டலங்கள் நாடுகளாக, நாடுகள் ஸ்தலங்களாக, ஸ்தலங்கள் கிராமங்களாக. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? தவறானது எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சதாசிவராயர் அரசருக்கு தளபதியாக ராமராயர் பொறுப்பேற்றார். சதாசிவராயர் அப்படிங்கிற ஒரு அரசருக்கு தளபதியாக ராமராயர் பொறுப்பேற்றார். இது சரி. தலைக்கோட்டை போர் 1555 நடைபெற்றது. சரி. போர்க்களத்தில் சதாசிவராயர் கொல்லப்பட்டார். இது சரி. போரில் விஜயநகரம் தோற்கடிக்கப்பட்டது. இது தவறு. சாரி, இது சரிதான். இந்த போர்க்களத்தில் சதாசிவராயர் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற இது தவறு. அப்போ ஆப்ஷன் சி. இருகட்சி முறை நாடு எது? இருகட்சி முறை ஆக்சுவலாக இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பலகட்சி முறை. சரியா? இருகட்சி முறையை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். உலகில் எந்த நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான கட்சிகள் காணப்படுகின்றன? உலகில் எந்த நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான கட்சிகள் எங்கே அப்படின்னா நம்ம இந்தியா தான். தேசிய கட்சிகள் பற்றிய கூற்றுகளுள் தவறானது எது? தேசிய கட்சிகள் பற்றிய கூற்றுகளுள் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மக்களவை தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி 6% வாக்குகளை பெற்றுத்தல் வேண்டும். அதுதான் தேசிய கட்சி அப்படிங்கிறாங்க. சரியா? இது சரி.
அடுத்து 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் மொத்த வாக்குகளில் 6% வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும் அப்படிங்கிறாங்க. இது தவறு. சரியா? அடுத்து 1 அல்லது 1க்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இது சரி. அடுத்து இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இதுவும் சரி. அப்போ தவறானது எதுன்னு கேட்டால் ஆப்ஷன் பி. விஜயநகர பேரரசு பற்றிய கூற்றுகளுள் தவறானது எதுன்னு கேட்டுக்கிறாங்க. விஜயநகர பேரரசு பற்றிய கூற்றுகளில் தவறானது. சரியா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, சாளுவ நரசிம்மர் முறைகேடாக கைப்பற்றியதால் துளு வம்சம் முடிவுற்றது அப்படிங்கிறாங்க. ரைட்டா? ஆக்சுவலாக துளு வம்சம் முடிவுற்றிருக்காது. ஸோ இது தவறு. இதுவே வந்து தவறு. மித்த எல்லாமே வந்து சரி. விஜயநகர பேரரசில் விஜயநகர பேரரசில் கிராம நிர்வாகம் தான் மிகச்சிறிய அழகு. இது சரி. கிராமம் தொடர்பான விஷயங்களை கவுடா என்று அழைக்கப்பட்ட கிராம தலைவர் வந்து நிர்வகிச்சிருக்கிறாரு. சரி சரி. சரியா? அடுத்ததாக நிர்வாக பணிகளை கவனிப்பதற்காக பகர ஆளுநரை நியமனம் செய்யும் முறை நடைமுறையில் இருந்தது. இதுவும் சரி. அடுத்து விஜயநகர பேரரசுகள் டேஷ் எனும் பெயரில் தங்க நாணயங்களை வெளியிட்டனர். எந்த பெயரில் அப்படின்னா வராகன். பால்பனுக்கு எதிராக கலகம் செய்ததால் டேஷ் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். பால்பனுக்கு எதிராக கலகம் செய்ததால் யார் அப்படின்னா துக்ரில் கான். கில்ஜி வம்சத்தை தொடங்கி வைத்தவர் யார்? கில்ஜி வம்சம் யார் அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜி. குலாகுகான் என்பவரிடம் மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வர மாட்டார்கள் எனும் உறுதிமொழியை பெற்றவர் யார்? குலாகுகான் என்பவரிடம் மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து வர மாட்டார்கள் எனும் உறுதிமொழியை பெற்றவர் யார்? அப்படின்னா பால்பன். பால்பன் ஆதரித்த பாரசீக கவிஞர் யார்? பால்பன் ஆதரித்த பாரசீக கவிஞர் யார் அப்படின்னா அமீர் குஸ்ரு. கைகுபாத் பெயரால் நாட்டை ஆண்டவர் யார்? கைகுபாத் பெயரால் நாட்டை ஆண்டவர் யார்? அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜி. இவர் தான் கில்ஜி வம்சத்தை தொடங்கி வச்சிருப்பார். ஜலாலுதீன் கில்ஜி பற்றிய கூற்றுகளுள் சரியானது எதுன்னு கேட்டுருக்காங்க. இதில் சரியானது மட்டும் நான் சொல்கிறேன். எது அப்படின்னா ஜலாலுதீனால் அனுப்பப்பட்ட அதிகாரி ஒருவரால் கைகுபாத் கொல்லப்பட்டார். இது மட்டும்தான் சரி. மற்ற எல்லாமே தப்பு. 1296 டெல்லியின் சுல்தானாக அறிவித்துக் கொண்டவர் யார்? 1296 டெல்லியின் சுல்தானாக அறிவித்துக் கொண்டவர் அலாவுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் கில்ஜியோட மருமகன் அலாவுதீன் கில்ஜி. விஜயநகர பேரரசில் குல்டுகள் என்று அழைக்கப்படும் தொழில்சார் அமைப்புகள் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளவர் யார்? அப்படின்னா அப்துர் ரசாக். ஜாம்பவதி கல்யாணம் எனும் நாடக நூலை கிருஷ்ணதேவராயர் எந்த மொழியில் எழுதினார்? ஜாம்பவதி கல்யாணம் எனும் நாடக நூலை கிருஷ்ணதேவராயர் எந்த மொழியில் எழுதினார்? சமஸ்கிருதம். பாண்டுரங்க மகாத்தியம் எனும் நூலை எழுதியவர் யார்? பாண்டுரங்க மகாத்தியம் என்ற நூலை எழுதியவர் யார்? தெனாலிராமன். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? சரியானது மட்டும் சொல்கிறேன். ஏன்னா தப்பானது சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் காதில் கேட்குறப்ப உங்களுக்கு அது வந்து மைண்டில் வந்து ஏறுது. ஸோ சரியானது மட்டும் சொல்கிறேன். இது என்ன அப்படின்னா, அதாவது ஆமுக்த மரியாதை வந்து பெரியாழ்வரோட மகளான கோதை தேவியை பற்றியது அப்படிங்கிறாங்க. சரி. விஜயநகர பாணியில் செதுக்கப்பட்ட தூண்களில் இடம்பெற்ற விலங்குகளில் அதிகம் இடம்பெற்ற விலங்கு எது அப்படின்னா குதிரைகள். மாநில கட்சிகள் பற்றிய கூற்றுகளுள் தவறானது எது? மாநில கட்சிகள் பற்றிய கூற்றுகளுள் தவறானது. நான் சரியானது மட்டும் சொல்கிறேன். மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் 6% வாக்குகள் பெற்றிருத்தல் வேண்டும். இது சரி. 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து சட்டப்பேரவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநில சட்டமன்ற மொத்த தொகுதியில் 3% தொகுதியில் வெற்றி பெற வேண்டும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தவறானது. அடுத்து தமிழகத்தில் யாத்திரை குடியிருப்பு பகுதிக்கு எடுத்துக்காட்டியது. தமிழகத்தில் யாத்திரை குடியிருப்பு அப்படின்னா பழனிமலை முருகன் கோவில். சரியா? அடுத்து மெகா சிட்டி என்பது என்ன? மெகா சிட்டி மக்கள் தொகை வந்து 10 மில்லியனுக்கும் மேலே வந்து இருக்கும். அதுதான் மெகா சிட்டி.
தமிழ்நாட்டில் எத்தனை நகரங்கள் சிறப்பு பொருளாதார நகரங்களாக மாற்றப்பட உள்ளன? எத்தனை நகரங்கள் அப்படின்னா 12. சித்தூர் சூறையாடல் நடைபெற்ற ஆண்டு. சித்தூர் சூறையாடல் 1303. துக்ளக் அரச வம்சத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? துக்ளக் அரச வம்சத்திற்கு யார் அப்படின்னா கியாசுதீன் துக்ளக். துக்லகாபாத் நகரை உருவாக்க அடிக்கல் நாட்டியவர் யார்? துக்லகாபாத் யார் அப்படின்னா கியாசுதீன் துக்ளக். முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து எங்கு மாற்றினார்? அப்படின்னா தௌலதாபாத். ஃபெரோஷா துக்ளக் பற்றிய கூற்றுகளுள் தவறானது எது? ஃபெரோஷா துக்ளக் பற்றிய கூற்றுகள் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் பி அப்படிங்கிறது வரும். முகமது பின் துக்ளக்கை தொடர்ந்து அரியணை ஏறினார், சரி. அடுத்து தக்கான பிரச்சனைகளில் தலையிட மறுத்தார், சரி. அலாவுதீன் கில்ஜி காலத்தைச் சேர்ந்த 30 பழைய தோட்டங்களை புனரமைத்தார், இதுவும் சரி. இந்த தவறானது அப்படின்னா இந்த தான், சரியா. கியாசுதீனின் இளைய சகோதரின் மகன் அப்படிங்கிறது தவறானது. தைமூர் படையெடுப்பு எப்போ அப்படின்னா 1398. தைமூர் படையெடுப்பு 1398. தைமூர் தான் கைப்பற்றிய பகுதிகளுக்கு யாரை ஆளுநராக நியமித்தார்? தைமூர் தான் கைப்பற்றிய தொகுதிகளுக்கு யாரை ஆளுநராக நியமித்தார்? கிசிர்கான். 1526 பானிபட் போரில் பாபரால் தோற்கடிக்கப்பட்டவர் யார்? பானிபட் போர் யார் யாருக்கும் அப்படின்னா பாபர் வெர்சஸ் இப்ராஹிம் லோடி. பாபர் வெர்சஸ் இப்ராஹிம் லோடி 1526 வந்து நடந்திருக்கும். ஸோ இப்ராஹிம் லோடி தான் சரியான விடை. ஆகம சித்தாந்தங்கள் என்பது என்ன? ஆகம சித்தாந்தங்கள் அப்படிங்கிறது ஒரு சமண நூல்கள். தமிழகத்தில் பௌத்தம் பரவி இருந்ததை எந்த நூலின் வாயிலாக அறிய முடிகிறது? எந்த நூலின் வாயிலாக அப்படின்னா மணிமேகலை. இலக்கியங்கள் காலம் காட்டும் கண்ணாடிகளாக விளங்க நாட்டுப்புற இலக்கியங்கள் சமுதாய வளர்ச்சியை காட்டும் கண்ணாடிகளாக விளங்குகின்றன என்று கூறியவர் யார்? யார் அப்படின்னா சு சக்திவேல். இந்திய பண்பாட்டை அறிய உதவும் தொன்மை சான்றுகள் என்ன அப்படின்னா இலக்கியங்கள் அறிய உதவும், தொல்பொருட்கள் அறிய உதவும், அயல்நாட்டு குறிப்புகள் அறிய உதவும். ஸோ அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. பாரத போரின் போது உதயன் சேரலாதன் வீரர்களுக்கு உணவு கொடுத்தமையை பற்றி கூறும் நூல் எது? அப்படின்னா புறநானூறு. 14 கீழ்கணக்கு நூல்களில் எத்தனை நூல்கள் அறநூல்கள்? எத்தனை நூல்கள் அறநூல்கள் அப்படின்னா 11. நாடோடிகளாக வாழ்ந்த ஆரியர்கள் தங்களுக்கான குடியிருப்புகளை ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்தமைக்கான சான்று எது? அப்படின்னா மகாபாரதம் மற்றும் ராமாயணம். அப்போ ஆப்ஷன் சி, ஏ அண்ட் பி. தவறான ஒன்றை கண்டறிக. இதில் தவறானது எதுன்னு கேட்டால் பிரகஸ்பதி அப்படிங்கிறது தான் தவறானது. அம்மானை எந்த நூலில் முதன்முதலாக கையாளப்பட்டது? அம்மானை எந்த நூலில் அப்படின்னா சிலப்பதிகாரம். ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை கூற விளைகிறது என்று கூறியவர் யார்? ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை கூற விளைகிறது என்று கூறியவர் யார்? மார்க்ஸ் முல்லர். நாட்டுப்புறவியலை குறிக்கும் ஃபோக்லோர் என்ற சொல்லை 1846 உருவாக்கியவர் யார்? ஃபோக்லோர் வில்லியம் ஜான் தாமஸ். மக்களின் சிந்தனையும் செயலும் நடவடிக்கையும் ஒவ்வொரு இனத்தவரிடமும் இருந்து வேறுபட்டு காணப்படுவது பண்பாடு ஆகும் என்று கூறியவர் யார்? ரூத் பெனடிக்ட். மனிதன் தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள உருவாக்கிய கருவி பண்பாடு என்று கூறியவர் யார்? சிசி நார்த். பொருள் மரபிலா பொய்மொழி யானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழி யானும் என்று பழங்காலத்திலேயே கதைகள் இருந்தன என்று குறிப்பிடும் நூல் எது? தொல்காப்பியம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இது யாருடைய கூற்று? ஒன்றே குலம் ஒருவனே தேவன், திருமூலர். தவறான இணையை கண்டறிக. இதில் தவறான இணை எது அப்படின்னா இந்த இதிகாசம் அப்படின்னா தவறானது. காப்பியம் மணிமேகலை, 14 கீழ்கணக்கு திருக்குறள், வேதம் ரிக்வேதம், சரியா. அப்போ தவறானது அப்படின்னா ஆப்ஷன் சி. மனு, யஜ்ன, வால்கியர் உள்ளிட்டோர் எழுதிய தொகுப்பு நூல்கள் என்ன? மனு, யஜ்ன, வால்கியர் என்ன அப்படின்னா தர்மசாஸ்திரங்கள். பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்று கூறியவர் யார் அப்படின்னா வில்லியம் ஜான் தாமஸ். மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதியிலிருந்தும் நம்மிடம் வரட்டும் என்று கூறும் வேதம் எது?
ரிக்வேதம். பண்பாடு என்பது சமயம், பாரம்பரியம், பொருளாதாரம் ஆகியவற்றை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது என்று கூறியவர் யார்? யார் அப்படின்னா விவேகானந்தர். அடுத்து தவறான இணை. தவறான இணை எது அப்படின்னா ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தவறான இணை. மற்ற எல்லாமே சரியான இணை. தமிழர் திருமண முறை பற்றி குறிப்பிடுவது அகநானூறு, சரி. மார்கழி நோன்பு பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டால் கலித்தொகை. அன்பின் சிறப்பு பற்றி குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டால் ஐங்குறு நூறு, சரியா? அடுத்து பொறுத்துக. விடுகதை. விடுகதை பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னா பிசி 4. பாமரர் பாடல். பாமரர் பாடல் பொறுத்த வரைக்கும் பண்ணத்தி 3. கதைப்பாடல். கதைப்பாடல் பொறுத்த வரைக்கும் அம்மானை 1. நாட்டுப்புற கதை, பொருள் மரபிலா, பொய்மொழி 2. 4 3 1 2. கீழ்காணும் கூற்றுகளை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 என்ன அப்படின்னா புறவளர்ச்சி என குறிப்பிடப்படும் நாகரிகம் மாறும் தன்மையுடையது. புறவளர்ச்சி மாறும் தன்மையுடையதா அப்படின்னு கேட்டால் ஆமாம், மாறும் தன்மையுடையது. ஓகே. அடுத்து அகவளர்ச்சி என்பது குறிப்பிடப்படும் பண்பாடு மாறா தன்மையுடையது. இது மனசோட வளர்ச்சி, இதுவும் சரி. அப்போ கூற்று 1 என்று சரியானவை. பௌத்த துறவிகளுக்கான சட்ட திட்டங்கள், ஞான ஒழுக்க முறைகள் ஆகியவற்றை பற்றி கூறும் பௌத்த சமய நூல் பிரிவு எது? இது அப்படின்னா வினயபீடகம். ஸோ 100 அப்ஜெக்டிவ் டைப் வந்து பார்த்தாச்சு. அடுத்ததாக நம்மளுக்கு 1 வேர்டு. வித்யாரண்யர் எந்த மடத்தின் தலைவராக இருந்தார்? எந்த மடம் அப்படின்னா சிருங்கேரி. சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யார்? யார் அப்படின்னா 2ஆம் தேவராயர். விஜயநகரம் இருந்த இடம் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஹம்பி. ஆமுக்த மால்யதா என்பதற்கு என்ன பொருள்? ஆமுக்த மால்யதா என்ன அப்படின்னா தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர். ரைட்டா? தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் அப்படிங்கிறது தான் இதுக்குரிய அர்த்தம். அலாவுதீன் ஹசன் பாமன்ஷா ஆட்சி காலம் எப்போது? எப்போ அப்படின்னா 1347 1358 வரைக்கும். பாமன்ஷாவை தொடர்ந்து பதவியேற்றவர் யார்? யார் அப்படின்னா முதலாம் முகமது ஷா. ஷா நாமா நூலின் ஆசிரியர் யார்? ஷா நாமா யார் அப்படின்னா பிர்தௌஷி. கோல்கொண்டா கோட்டையின் மிக உயரமான இடம் எது? கோல்கொண்டா கோட்டையோட மிக உயரமான இடம் பால இசார். அமீர் இ ஜூம்லா இது என்ன பதவி? அப்படின்னா நிதி அமைச்சர். அலாவுதீன் ஹசன் ஷா யாருடைய முயற்சியால் முல்தானில் கல்வி கற்றார்? யாரோட முயற்சியால் அப்படின்னா ஜாபர் கான். பாமினி அரசின் 8வது சுல்தான் யார்? அப்படின்னா சுல்தான் ஃபிரோஸ். அடுத்ததாக முகமது கவானின் மதராசா கல்வி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? முகமது கவானோட மதராசா கல்வி நிலையம் பீடார். குவத் உல் இஸ்லாம் எனும் மசூதியை கட்டியவர் யார்? அப்படின்னா குத்புதீன் ஐபக். பாலூட்டிகளில் இரத்த சிவப்பு செல்களில் உள்ள உட்கருவின் எண்ணிக்கை எவ்வளவு? பாலூட்டிகளில் எவ்வளோ அப்படின்னா 0. தாவர செல்களில் மட்டும் இருக்கும் நுண்ணுறுப்பு எது? அப்படின்னா இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின். கிளையாக்சி சோம். 2வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் யார்? அப்படின்னா அண்ணா. மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்த தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு எது? தமிழக அரசால் எது அப்படின்னா ராஜ மன்னார் குழு. இந்தியாவில் வெண்மை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? வெண்மை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னா வர்கீஸ் குரியன். இந்தியாவில் ஆண் பெண் பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் எது? ஆண் பெண் பாலின விகிதம் எது அப்படின்னா கேரளா. 1942 திராவிட நாடு தமிழ் வார இதழை தொடங்கியவர் யார்? திராவிட நாடு அப்படிங்கிற தமிழ் வார இதழ்
யார் அப்படின்னா அண்ணாதுரை. கூன் பாண்டியனின் உண்மையான பெயர் என்ன? கூன் பாண்டியனோட உண்மையான பெயர் நெடுமாறன். இந்தியாவில் வறுமை ஒழிப்பு ஒரு வெளிப்படையான நோக்கமாக கொண்ட பொருளாதார திட்டம் எது? அதாவது ஐந்தாண்டு திட்டத்தில் எது அப்படின்னா 5வது ஐந்தாண்டு திட்டம். கல்கத்தாவில் நடைபெற்ற 2வது காங்கிரஸ் அமர்வில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளுக்கு தோட்டத்தில் விருந்து கொடுத்தவர் யார்? தோட்டத்தில் விருந்து கொடுத்தவர் யார் அப்படின்னா டப்ரின் பிரபு. வானியல் தொலைநோக்கி மற்றும் கலங்கரை விளக்குகளில் பயன்படும் ஆடி எது? வானியல் தொலைநோக்கு மற்றும் கலங்கரை விளக்குகளில் பயன்படும் ஆடி எது அப்படின்னா பர வளைய ஆடி. குடிமைப்பணி தினம் எப்போது? எப்போ அப்படின்னா ஏப்ரல் 21. இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை அமைப்பை மாற்ற இயலாது என்று கூறிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு எந்த வழக்குலன்னு கேட்டுக்கிறாங்க. எந்த வழக்கு அப்படின்னா கேசவானந்த பாரதி வழக்கு. மான்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? மான்களின் நகரம் அபுதாபி. குறிஞ்சி நில மக்கள் எந்த தெய்வத்தை வணங்கினர்? குறிஞ்சி நில மக்கள் எந்த தெய்வத்தை வணங்கினர் அப்படின்னா சேயோன். பனாரஸில் இந்து கல்லூரியை நிறுவியவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட். சிவாஜிக்கு அடுத்து அரியணை ஏறியவர் யார்? சிவாஜிக்கு அடுத்து அவரோட மகன் சம்பாஜி. உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் புகழ்பெற்ற நடனம் பெயர் என்ன? உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான். எது அப்படின்னா கதக். இந்தியாவில் தேசிய வருவாயை முதலில் கணக்கீடு செய்தவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். தாதாபாய் நவ்ரோஜி. ஐக்கிய தேசிய கழகத்தை உருவாக்கியவர் யார்? ஐக்கிய தேசிய கழகத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா சர் சையது அகமது கான். வேத காலத்திற்கு திரும்புங்கள் என்ற முழக்கத்தை முழங்கியவர் யார்? வேத காலத்திற்கு திரும்புங்கள் தயானந்த சரஸ்வதி. இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த நாளை முதல் சுதந்திர நாளாக அறிவித்தது? ரொம்ப ஈஸியானது. 1930 ஜனவரி 26. அடுத்து டெல்லியிலிருந்து மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னா 7. ஓம்புட்ஸ்மேன் என்ற அமைப்பு முதலில் எங்கு தோற்றுவிக்கப்பட்டது? ஓம்புட்ஸ்மேன் எங்கே அப்படின்னா ஸ்வீடன். பிக் புஷ் என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? பிக் புஷ் யார் அப்படின்னா பால் ரோசின்சியன் ரோமன். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்னன்னு தெரியும்? MS சுவாமிநாதன். சிறிய நீர்த்துளி அல்லது பாதரச துளி தூய கண்ணாடி தகட்டில் இருக்கும்போது கோளக வடிவம் பெற காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. என்ன அப்படின்னா பரப்பு இழுவிசை. டொன்கிரினா கொண்டா பழங்குடி மக்கள் வசிப்பிடம் எது? பழங்குடி மக்கள் வசிப்பிடம் எது அப்படின்னா ஒடிஷா. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் எத்தனை நாடுகள் உறுப்பினராக உள்ளன? 8 நாடுகள். எந்த நதி ஹரப்பாவில் உள்ள தானிய கிடங்கிற்கு போக்குவரத்தாக இருந்தது? எந்த நதி அப்படின்னா ராவி நதி. முகலாயர் காலத்தில் ஜரிபனா மற்றும் மகாசிலனா என்ற வரிகளை பயிரிடுவோர் மீது சுமத்தியவர், அதாவது வரியை சுமத்தியவர் யார் அப்படின்னு கேட்டுருக்காங்க. யார் அப்படின்னா ஷெர்ஷா. வந்தே மாதரம் என்ற தேசபக்த கோஷத்தை வழங்கியவர் யார்? வந்தே மாதரம் யார் அப்படின்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? இது ஈஸியான கொஸ்டின். ஜவஹர்லால் நேரு. 1955 அலுவல் மொழி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பிஜி கர். இந்தியாவில் இறால்களின் தலைநகரம் என்று அறியப்படுவது எது? இறால்களின் தலைநகரம் எது அப்படின்னா நெல்லூர். ஓசோன் படலத்தை பாதுகாப்பதற்காக சர்வதேச நாளாக ஐக்கிய நாடுகள் அறிவிக்கப்பட்ட தினம் ஓசோன் தினம் எப்போ அப்படின்னா செப்டம்பர் 16.
2022 G20 உச்சி மாநாடை நடத்தப் போகிற நாடு எது? உச்சி மலை இல்லை, உச்சி மாநாடு. ரைட்டா? 2022 எது அப்படின்னா இந்தியா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் வேகமாக போன மாதிரி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஸோ அதனால தான் வந்து வேகமாக வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின் பேப்பரை முந்தின நாளில் அன்றைக்கே வந்து கொடுத்துருவோம். சரியா? காலையில் கொடுக்குறோம் அப்படின்னா நைட்டு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியும். சரியா? ஸோ நன்றி.